ஆகஸ்ட் 15 வந்தாலே நம்ம எல்லாருமே இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவோம். அதுதான். அண்ட் கிளாஸை ஹோஸ்ட் பண்ணுவோம், நேஷனல் ஆந்தமை பாடுவோம். அண்ட் சோஷியல் மீடியாவில் நம்ம எல்லாருமே ஸ்டேட்டஸ் வைப்போம், ஸ்டோரி போடுவோம், ரீல்ஸ் போடுவோம் இல்லையா? ஆனால் நம்ம எப்பயாவது ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தோமா? 1947 ஒரு இந்தியன் 2026 வந்து நம்மளை அண்ட் நம்மளோட ஊரை இதெல்லாம் பார்த்தாங்க. அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், நம்மளோட விலைவாசி, ஸோ இதெல்லாம் அவங்களாம் பார்த்தா அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? 1947 ஒரு $100 வச்சுக்கிட்டு என்னென்ன வாங்க முடியும்? அதே $100 இன்னைக்கு நம்மளால என்னென்ன வாங்க முடியும்? அண்ட் சாரி, கோல்டு, ரைஸ், சினிமா, ஃபோன், டெக்னாலஜி அண்ட் ரைஸ். இந்த 79 இயர்ஸாக இந்தியா எவ்வளோ மாறிச்சுல. இந்த வீடியோவில் நம்பர் மட்டும் பார்க்க போகிறது, நம்மளோட சுதந்திரம் நம்ம லைஃப்பை எப்படி மாற்றிருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நான் லாஸ்ட்டாக சொல்லப்போகிற மெசேஜ் எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப நேரமாக பேசாமல் நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க. '90s Kid Da Nandi. சரி guys, 1947 $100 என்ன அவ்வளோ பெரிய அமௌண்ட்டா என்ன? வாய்ஸ் 1947 $100 இன்னைக்கு நம்ம பாக்கெட் இல்லை, அந்த $100 மாதிரி இல்லை. அப்போ $100 ஒரு ஃபேமிலிக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. அந்த $100 வச்சுட்டு ஒரு மாதம் வரைக்கும் செலவு பண்ணுற அமௌண்ட்டு. எஸ், அப்போலாம் $100 ஒரு ஃபேமிலிக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. ஏன்னா அந்த $100 அந்த ஃபேமிலி கிடைச்சா பல நாட்கள் செலவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது சாதாரண நோட்டு மட்டும் இல்லை, ஒரு மாதத்தோட கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு சம்பளம் அது. ஆனால் இன்னைக்கு அதே $100 வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு ஹோட்டலுக்கு 2 பேர் டீ குடிக்க முடியும், ஸ்நாக்ஸ் சாப்பிட முடியும், அவ்வளோதான். பெட்ரோலுக்கு போட முடியாது. நம்ம மூளையில் பாப்கார்ன் எடுத்து சாப்பிட முடியுமா? இதனால ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, $100 வேல்யூ குறைஞ்சி போகலை. ஆனால் நம்ம இந்தியாவோட எக்கனாமிக், சேலரி, லைஃப் ஸ்டைல், ப்ரைஸ் இது எல்லாமே மாறி போய் நம்ம இந்தியா வளர்ந்துருக்கு. ஓகேவா? அதனால தான் 1947 $100 2026 $100 நம்பர் வைஸில் ஒரே மாதிரி, ஆனால் வேல்யூஸ் டைப்பில் பார்த்தா ஒரே மாதிரி இல்லை. சரி, அப்போது 1947 ஒரு ஆவரேஜாக ஒரு மனுஷனோட சேலரி அவங்க எவ்வளோ வாங்கியிருப்பாங்க, இன்னைக்கு எவ்வளோ வாங்கலாங்க? அதை பார்த்தா செம்ம ஷாக் ஆகிடுவீங்க. ஓகே கைஸ், அப்போது 1947 $100 எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்னு பார்த்தோம். இப்போது ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனோட சம்பளம் எவ்வளோன்னு பார்க்கலாமா? வாங்க. அப்போது 1947 டைமில் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், டீச்சர்ஸ், ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்குலாம் எவ்வளோ சம்பளம் இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க. அவங்க கெஸ் கமெண்ட் சொல்லுவேன். ஓகே, நான் இப்போ சொல்கிறேன்.
50, 150 தான். எனக்கு செம்ம ஷாக்காக இருந்துச்சு. என்னது 50யா 150யா போதுமா? எனக்கு அவ்வளோ கொஸ்டின்ஸ் எனக்கு பார்த்த உடனே 50 ருபீஸா? அது எனக்கு வந்து அது ரொம்ப சாதாரணமாக தோணுது. அவ்வளோதானா அந்த மாதிரி. எனக்கு செம்ம சர்ப்ரைஸ். இந்த ப்ரைஸில் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் ஸ்கிரிப்டு படிக்க நான் ரிலேட் பண்ண எனக்கு நிறைய சர்ப்ரைசஸ் நான் பார்த்தேன். என்னடா இது அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுத்துது. முழுக்க அந்த ஃபீல் கொடுக்கும்னு நம்புகிறேன். ஓகே, எஸ். ஆனால் அது வந்து ஒரு ஒரு பிளேஸை பொறுத்து ஒரு வருஷத்தை பொறுத்து மாறுமா சேலரி, ஓகேவா? அப்போலாம் அது நல்ல சேலரியா. ஆனால் இப்போ 2026 இந்தியாவோட மினிமம் சேலரி எவ்வளோ வாங்கினா லேக் கணக்கில். சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், போலீஸ், பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாரோட சேலரியும் ஒரே மாதிரி இல்லைதான். பட் ஒரு விஷயம் மட்டும் உண்மை. 1947 ஒரு ஃபேமிலி சர்வே பண்ணுறதுக்கு தேவையான சம்பளம் இன்னைக்கு அதை விட பல மடங்கு அதிகமாக தேவைப்படுது. ஏன் அப்படி? ஏன்னா வீட்டு வேலையும் அதிகமாகிடுச்சு, கரண்ட் பில்லு அதிகமாகிடுச்சு, மொபைல் ரீசார்ஜ், இன்டர்நெட் ரீசார்ஜ், மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ், எஜுகேஷன் எக்ஸ்பென்சிவ், ட்ராவல். அண்ட் 1947 இல்லாத புது செலவு நம்ம இன்னைக்கு ஒரு டே டு டே லைஃப்பில் ஒரு நார்மல் பார்த்தா ஆயிடுச்சு. அதனால தான் சேலரி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆனால் செலவுகள் அதை விட ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து சேலரி பற்றி தெரிஞ்சுக்கோம். இப்போது ஒரு விஷயம் தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக ஷாக் ஆகிடுங்க. என்ன தெரியுமா? ஒரு கிலோ அரிசி எவ்வளோ தெரியுமா? தெரிஞ்சுக்கலாமா? ஒரு கிலோ அரிசி வாங்குறதுக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி காசு ஒன்றும் இல்லை. ஆனால் அப்போ ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கணும்னா கேரண்டி இல்லை. ஏன்னா ஃபுட்டு ஷார்ட்டேஜ் ப்ராப்ளம், சப்ளை ப்ராப்ளம், ரேஷன் சிஸ்டம் ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கணும் இந்தியா. ஆனால் இப்போது 2026 ரைஸ் ப்ரொடியூசர் இந்தியா வேர்ல்ட்லேயே ரீடர்ஸ்லாம் இருக்காங்க. அதில் ஒரு பார்ட்டாக இருக்கும். நாட்டோட பல இடங்கள ரைஸ் ப்ரைஸ் ஏறுது. டெக்னாலஜிக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்குல்ல, ஆனால் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு ஃபேமிலி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் அரிசி மட்டும் இல்லை, பருப்பு, எண்ணெய், காய், பழம் இதெல்லாம் பட்ஜெட் பிளான் பண்ணி தான் போக வேண்டியதாக ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்கு. பிகாஸ் 1947 இந்தியாவோட சேலஞ்ச் என்ன? சாப்பாடு அதிகமானு. ஆனால் இன்னைக்கு 2026 இந்தியாவோட சேலஞ்ச் என்ன? கம்ஃபர்டபுளாக ஃபுட்டு அதிகமா. இதுதான் 79 இயர்ஸாக இருக்கிற பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸ். இது வரைக்கும் நான் சொன்னதே ஷாக் தான். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் இருக்கிறதே பெரிய ஷாக்கு. என்ன தெரியுமா? கோல்டு. அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்தது சைக்கிக் வைப்ரேஷன். எஸ்,
கோல்டை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியன்ஸோட ஃபேவரட்டான ஒரு விஷயம்னா கோல்டு. வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா கோல்டு, கல்யாணம்னா கோல்டு, சேவிங்ஸ்னா கோல்டு, எல்லாத்துக்குமே கோல்டு. அப்போது 1947 ஒரு கோல்டோட ப்ரைஸ் என்னவா இருக்கும்? அதே மாதிரி தான் 2026 கோல்டு ப்ரைஸ் எவ்வளவா இருக்கும்? கம்பேர் பண்ணி பாருங்க. ஐயோ கடவுளே! அப்போல்லாம் கோல்டு வாங்குறதுக்கு ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக மட்டும் வாங்கலை, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தாங்க. ஃப்யூச்சர் சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணாங்க. அது செக்யூராக பார்த்தாங்க. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான். ஆனால் ஒரு கோல்டு வாங்கணுன்னா இன்னைக்கு வாங்க முடியுமா? ஏன்னா ஒரு வருஷமும் கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. சரி, நம்ம கோல்டை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டே டு டே பேஸில் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுற ஒரு விஷயம், பஸ். ஸோ பஸ் டிக்கெட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தான் பஸ்ஸு அவைலபிளாக இருக்காது. ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு விதமான பஸ்லாம் இருக்கும். சில ஊருங்களுக்கு பஸ்ஸே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ இருக்கிற மாதிரி ரோடு சர்வீஸாக அப்போ இல்லை. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே பஸ் டிக்கெட்டு ரொம்ப 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 கம்மியான ப்ரைஸ் தான். இன்னைக்கு ஒரு ஊரிலேருந்து ஒரு ஊருக்கு போகிறதுக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு. பஸ்ஸு, ட்ரெயினு, மெட்ரோ, காரு, ஃப்ளைட்டு, ட்ராவல் ஆப்ஷன்ஸ் நிறைய வந்துருக்கு. ரோட்ஸும் நிறைய இம்ப்ரூவ்ஸ் ஆகிருக்கு. எக்ஸ்பிரஸ் வைஸும் வந்துருக்கு. ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்துருக்கு. கூகுள் மேப்ஸும் இருக்குது, லைவ் ட்ராக்கிங்கும் இருக்குது. ஆனால் இவ்வளோ விஷயம் இருந்தாலுமே ப்ரைஸும் அட் த சேம் டைம் இன்க்ரீஸாக இருக்குது. இதை பார்த்து பல பேருக்கு தோணலாம், அப்போவே நல்லா தான் இருந்துச்சுன்னு. ஆனால் ஒரு வில்லேஜ்லேருந்து ஒரு சிட்டிக்கு வர்றதுக்கு பல மணி நேரம் ஆகும். ஆனால் இப்போ நம்ம ப்ரைஸை பார்த்து கம்பேர் பண்ணி நினைக்கிறத விட நமக்கு கன்வேஸாக இருக்கா, நமக்கு எவ்வளோ ஈஸியாக ஆகுது இந்த விஷயம்னு பார்க்கணும். நம்ம பஸ்ஸை முடிச்சிட்டோம், இப்போ நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணுமா? ரிலாக்ஸேஷன் என்ன பண்ணுவோம்? நம்ம கிட்ட நிறைய ஆப்ஷன் இருக்குது. 1947 நம்ம ரிலாக்ஸேஷன் என்ன? சினிமா தான். ஏன்னா அப்போல்லாம் டிவி இல்லை, ஃபோன் இல்லை, ஓடிடி இல்லை. ஸோ இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்டான ஒரு விஷயங்கள் இல்லை. அவனுக்கு என்டர்டைன்மெண்ட்னா ஒன் அண்ட் ஒன்லி சினிமா தான். அப்போ என்ன சினிமா டிக்கெட் விலையோ இன்னைக்கு இருக்கிற சினிமா டிக்கெட் விலையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏன்னா அப்போது இப்போ இருக்க சினிமா டிக்கெட் விலை விட அதிகம்னா ஒன்றும் இல்லை. நீங்களே பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அப்போதான் ஒரு படம் பார்க்கணுன்னா க்யூவில் நின்று தான் டிக்கெட் வாங்கணும். ஆன்லைன் புக்கிங் இல்லை, ஆன்லைன் பேமெண்ட் இல்லை, நம்மளே ஒரு சீட்டை யூஸ் பண்ணி போக முடியாது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு ஃபோனு ஜஸ்ட் மினிட் அவ்வளோதான். நம்ம எந்த சீட்டில் போய் உட்காரணும், எந்த சினிமா போகணும், எந்த டைமுக்கு வேணும், எல்லாத்தையுமே புக் பண்ணிட்டு என்ன மாதிரி பிளேஸில் உட்காந்து கூட நம்மளே சூஸ் பண்ணி, நம்மளே செலக்ட் பண்ணி, நம்மளே புக் பண்ணி
முடிஞ்சிச்சு. டெக்னாலஜி நம்ம என்டர்டைன்மெண்ட் மொத்தமாக மாற்றிடுச்சு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறல. 1947 மக்கள் சினிமா பார்த்து சிரித்தாங்க, இன்னைக்கும் சிரிக்கிறாங்க. அதே மாதிரி 1947 மக்கள் படத்தை பார்த்து அழுதாங்க, இன்னைக்கும் அதே மாதிரி தான், அதே எமோஷன்ஸ் தான். டெக்னாலஜிகள் மாறலாம், ஆனால் மனுஷங்களோட எமோஷனல் எப்பவுமே மாறாது. அதுவும் சினிமா மேலே இருக்கிற எமோஷனல் எப்பவுமே மாறாது. இப்போலாம் ஒரு செம்ம இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியுமா 1947 ஒரு ஃபோன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு? டெலிஃபோன் இருந்த வீடுகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த ஃபோன் பேசுறதுக்கு டெலிஃபோன் ஆஃபீஸ் ஒரு ஹெல்ப்பு ரொம்ப ரொம்ப தேவை. லாங் டிஸ்டன்ஸ் கால்னால் வெயிட் பண்ணி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, அதோட கஷ்டம். ஆனால் இப்போ 2026 பாக்கெட்டு ஸ்மார்ட் ஃபோன், வீடியோ கால், நார்மல் கால், ஒரு செகண்டுக்கு ரூபாய்ங்க, யூடியூப், யூபிஐ, கூகுள் மீட், கூகுள் ஏஐ, ஒரு டிவைஸில் ஒரு உலகமே அழிஞ்சிருக்கு இல்லையா? வெரி சிம்பிள். 1947 ஒரு ஃபோனுனா பேசுறதுக்கு மட்டும்தான். ஆனால் இப்போது படிக்கவும் யூஸ் ஆகுது, வேலை செய்கிறதுக்கும் யூஸ் ஆகுது, ஒரு மூவி பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுது, பேங்க் விஷயமாக பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அண்ட் உலகம் முழுவதும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது இல்லையா? ஓகே கைஸ், நம்ம லைஃபோட பிக்கெஸ்ட் ரெவல்யூஷன்னா என்ன தெரியுமா? டெக்னாலஜி. எஸ், 1947 ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு புக்கு படிக்கணும், இல்லை ஒரு நியூஸ் பேப்பர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், லெட்டர் அனுப்பணும். ஒரு லெட்டர் வரது நாள் ஆகும், சில டைம் மாத கணக்கில் கூட ஆகலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போது 2026 ஒரு கேள்வி, ஒரு சர்ச், சில செகண்ட்லேயே ஆன்சர் வரும். இது கூகுள் மட்டும் இல்லை, எஜுகேஷன், பேங்க், ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட், ஷாப்பிங், ட்ரெயின் புக்கிங், கவர்மெண்ட் சர்வீஸ், வீடியோ கால். ஸோ இந்த மாதிரி நம்மளை டெக்னாலஜி ஈஸி பண்ணியிருக்கு. ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணாக்கா கரெக்டாக நம்ம இருக்கும். இப்போ ஃபைனலாக பார்க்க போகிறது தான் ஒரு சூப்பரான மாசான ஒரு விஷயம். 1947 இந்தியாவோட ட்ரீம் என்ன? ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை. ஆனால் இப்போது 2026 சந்திராயன் நிலாவுக்கு போயாச்சு. யூபிஐ உலகம் முழுவதும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அண்ட் இந்தியாவோட இன்ஜினியர்ஸ் உலகம் முழுவதும் வேலை செய்கிறாங்க. டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், ஃபார்மர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேரோட உழைப்புல தான் இந்த இந்தியா டெவலப் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம். 1947 சுதந்திரம் பறிச்சிருச்சு. அது முடிவில்லை, அது நம்ம எல்லாருக்குமே புது ஆரம்பம் இல்லையா? இந்த 79 வருஷத்தை இந்தியா பல மடங்கு ஒரு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனால் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு விஷயம் இருக்குது. இன்னும் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் பாக்கி இருக்குது இல்லையா? பண்ணணும், இன்னும் நிறைய விஷயம் பண்ணணும். ஆகஸ்ட் 15 வெறும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லிட்டு முடிச்சுட்டு போகிறது இல்லை. டெய்லி நம்ம ஒரு விஷயத்த
புதுசாக ஏதாவது பண்ணணும். இந்த அதை பண்ண போய் தான் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஐ மீன் இன்னொருத்தரை பற்றி டிபெண்டாக இல்லாமல் நம்மளால வேலை என்னமோ நம்மளால என்ன பண்ண முடியுமோ. இப்போது நம்மளுக்காக ஃபைட் பண்ண ஃபைட்டர்ஸ் இருக்காங்க, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். அவங்களாம் அவங்க பார்த்துப்பாங்க, இவங்க பார்த்துப்பாங்க இருந்துன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் படிச்சிருக்குமா? எஸ் guys, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. உங்களோட ஒப்பீனியன் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு மீட் பண்ண சின்ன பிரேக் எடுத்து திஸ் இஸ் 90s Kid Da Nandi. டாடா.